வணக்கம். நோ பேமெண்ட் நோ டேக்கன் ஜிஎஸ்டி ஐடிசி அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம். அடுத்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 22/9/2025 ஜிஎஸ்டி கவுன்சில் விதிச்ச ஒரு ஜிஎஸ்டி அப்டேஷனை நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சின்ன வீடியோ தான். நம்ம என்னன்னு பார்ப்போம். அதாவது நோ பேமெண்ட் நோ டேக்கன் ஐடிசி அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றீங்க வியாபாரத்துக்கு வேண்டி, அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம், அதாவது ஜிஎஸ்டியை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. அப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கிறதுக்கு கிளைம் பண்றதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூட்ஸ் வந்து சேர்ந்திருக்கணும் அல்லது சர்வீஸை நம்ம ரிசீவ் பண்ணிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில வந்து அந்த இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அடுத்தது அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும், டாக்ஸ் கட்டியிருக்கணும். இந்த 4 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த 4 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கிறோம். ஆனா பேமெண்ட் கட்டாம, அதாவது பேமெண்ட் வந்து பையருக்கு கொடுக்காம விட்டுறோம். எந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம சிஸ்டர் கன்சர்னா இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கன்சர்னா இருக்கலாம். அந்த மாதிரி ரிலேட்டட் டைம்ல நம்ம ஜிஎஸ்டி பர்ச்சேஸ்க்கு ஜிஎஸ்டியை கிளைம் பண்ணியிருப்போம். ஆனா பேமெண்ட் கட்டாம விட்டுருப்போம், அதாவது பேமெண்ட் செட்டில் பண்ணாம விட்டுருப்போம். இந்த மாதிரி டைம்ல ஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்க வந்து சப்போஸ் அந்த பையருக்கு, உங்க கம்பெனிக்கு, உங்க பையருக்கு வந்து நீங்க பேமெண்ட் கொடுக்காம விட்டுருந்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டியை எடுத்துக்க முடியாது. அது எவ்வளவு டேஸ் பாத்தீங்கன்னா, இன்வாய்ஸ் டேட்ல இருந்து 180 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கு. அந்த டேக்குள்ள நீங்க ஜிஎஸ்டிய எடுத்துக்கலாம். சப்போஸ் 180 டேஸ் வரைக்கும் நீங்க பேமெண்ட் கட்டாம விட்டுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணல அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த தடை செய்யப்பட்ட ஜிஎஸ்டியை நம்ம எப்படி இதோட ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ஜிஎஸ்டியை எடுத்த ஜிஎஸ்டியை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது கிளைம் பண்ணதை வந்து நம்ம திரும்ப கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் வித் இன்ட்ரெஸ்டோட. இப்ப நம்ம பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஐடிசியை நம்ம ரீக்ளைம் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயின் டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டியோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ரீக்ளைம் பண்ண முடியாது. ஆனா ஐடிசியை ரீக்ளைம் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் 56th 22/9/2025 ஆன்வர்ட்ஸ் ஒரு அப்டேஷன் என்னங்கிறது நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்தடுத்த வீடியோல நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வெளியிடுற வீடியோ உங்களை வந்து சேரும், உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 56th ஜிஎஸ்டி கவுன்சில்ல புதிய அப்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் நம்ம கட்டுறோம். இதுல 18% ஜிஎஸ்டி வந்து போட்டிருப்பாங்க. அதைய வந்து நம்ம கட்டினால்தான் நம்ம வந்து அந்த அதாவது பில் வந்து செட்டில் ஆகும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இனிமே 22/9/2025 ஆன்வர்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு வந்து 18%ல இருந்து 0% டாக்ஸா ஜிஎஸ்டியா மாத்திட்டாங்க. அதனால இனிமே நம்ம இந்த லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி இல்லாம நம்ம பேமெண்ட் பண்ணா போதும், அந்த பில்லையே இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். வேறொரு காணொலியில் நம்ம சந்திப்போம். இதே மாதிரி அப்டேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்க வழங்குறோம். வேற ஏதாவது தேவைப்படும்னா நீங்க கமெண்ட்ல என்ன சப்ஜெக்ட்னு சொல்லுங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். தேங்க்யூ.